வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலானது. எல்லாருமே ஒயர்டு ஹெட்ஃபோன் பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் ப்ரீமியமாக பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், அதாவது உச்சகட்ட ப்ரீமியம்லாம் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இயர்ஃபோனை தான் பார்த்துக்க போகிறோம். அதாவது ஃபைனல் E1000. ஃபைனல்ங்கிற பேர்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தந்துருந்தாங்க. அது பிரித்ததுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது கார்ட்போர்ட் பாக்ஸை பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச் இருந்துச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இயர்ஃபோன் தனியாக தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கலெக்ஷன் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. எக்கச்சக்கமான சைஸ் அதில் இருக்குது. ஒவ்வொரு சைஸுக்கும் கலர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த இயர்ஃபோனையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதாவது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதை பிரிக்கும்போது பாருங்கள், இயர்ஃபோன் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இயர் டிப்ஸ் வந்திருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு கரெக்டாக அந்த வீலில் அவங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலர், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, சைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது கூட வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க. அழகு ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய்க்கும் இயர்ஃபோன் கிடைக்கும், 120 ரூபாய்க்கும் கிடைக்கும், 150க்கும் கிடைக்கும், 200க்கும் கிடைக்கும். அது நமக்கு விஷயம் கிடையாது. நம்ம பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மல் காருக்கும் ஆடி, BMW இந்த மாதிரி கார்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா அந்த கார்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய வசதிகள், சொகுசு அம்சங்கள் நிறைய வித்தியாசம் வரும் நார்மல் கார் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி, இல்லை டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனால் ஜப்பானீஸ் டெக்னாலஜியை முழுமையாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது எளிமையாக சொல்லப்போனால் ஜப்பானீஸ் டெக்னாலஜியில் வந்து பயன்படுத்தப்பட்ட டிவி நிறைய பேர் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சோனி டிவி வாங்கிட்டு வருவாங்க. அந்த டிவியோட ஆயுள் காலம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 விஷயம், இன்னும் மெயினான விஷயம் இருக்குது. அதாவது இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய என்ஜினியரிங் வாரி அப்ளை பண்ணியிருக்காங்க. அக்வாஸ்டிக் என்ஜினியரிங். இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்ல போனால், இங்கே அதாவது உங்களுக்கு காதில் நீங்கள் ஹெட்ஃபோன் மாட்டி பாட்டு கேட்கும்போது காதுக்கு ஒரு ஹியரிங் தன்மை இருக்கும். இது வந்து ஆவரேஜாக வந்து எல்லார் காதலையும் ஃபிட் பண்ணும்போது எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்கிறது அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாரோட ஹியரிங் சென்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்படி அப்ளை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிப்போர்ட் வரும். அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதுதான் இந்த இன்ஜினியரிங். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது கரெக்டாக அதை ப்ரொனன்சியேஷன் பண்ண எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்க மொழியில் அப்படி போட்டிருக்காங்க, பைசோ கோட்டிக்கா இல்லை சைக்கோ கோட்டிக்கா ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, பொதுவாக நம்ம ஹெட்ஃபோனை காதில் கனெக்ட் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து காது வழியாக போய் பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கும். பிரெயின் தான் மீதி உள்ள பார்ட்ஸுக்கெல்லாம் வந்து அதை அப்ளை பண்ணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு பிரெயினில் போகும்போது அது எந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து அது பாட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து உணர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் போனீங்கன்னா 120 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உணர முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் டீம் இருப்பாங்க, பல கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால கிடைக்கக்கூடிய அவுட்புட். அதே மாதிரி டைனமிக் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 6.4 mm தந்திருக்காங்க. எல்லாமே அவங்க ஜப்பானீஸ் தான், வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து கிராஃப்டட் வடிவில் கொடுத்துருக்காங்க. கிராஃப்டட் மீன்ஸ் வந்து மிஷினை தாண்டி நமக்காக நம்ம வந்து பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த ஹெட்டை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் இருக்குது. சின்ன ஒரு ஹெட்டு, அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு ஒயரோட குவாலிட்டி உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கரெக்டான இயர் டிப் அப்ளை பண்ணும்போது முழுமையாக நம்ம உணர முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரகம் கணக்கில் வந்து உங்களுக்கு இயர் டிப் தந்திருக்காங்க.
ஏன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. பேஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாட்டோட இனிமை, ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு கேட்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி இருக்குது. பொதுவாக நம்ம வந்து புத்துணர்ச்சிக்காக ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் வாங்குவோம். ஸோ இது வந்து பாட்டு கேட்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். என்ன சொல்கிறது, நம்மளை அடிக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டெக்னாலஜி வைஸ் அண்ட் இன்ஜினியரிங் வைஸ் என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இதில் ஸ்பெஷலாக இருக்குது. சில விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுத்துருக்கனால தான் இதை வந்து ப்ரீமியம் நம்ம சொல்கிறோம். அதோட டிசைன்ஸில் இருந்து எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இது வந்து அதுவும் இல்லாமல் ஃபைனல்னு போட்டிருக்காங்க. அதான் அர்த்தம். ஃபைனலாக எது எங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு பாட்டு கேட்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இது தேவைப்பட்டால் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். பைலிங் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன். பைலிங் கூடவே ஏதாவது கூப்பன் கூட இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% 65% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது கூப்பன் கோடு இருந்துச்சுனாலும் நான் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு இயர்ஃபோன் தான் நண்பா. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.